தமிழக அமைச்சரவையில் இடம்பெற காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் தற்போது அழைப்பை விட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அமைச்சரவையில் இடம்பெற தற்போது தவேக காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை அமைச்சர்கள் என்ற விவரம் குறித்து ஆலோசித்து வருவதாக தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் தற்போது தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில கடந்த 10ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். இருப்பினும் கூட்டணி கட்சியினுடைய எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு அளிக்கிறதா தமிழக வெற்றிக் கழகம் என்ற கேள்விகள் எல்லாம் இருந்த நிலையில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகளை தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி இருக்கிறது அப்படின்ற தகவல்கள் நமக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைத்திருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்ல 2 பேருக்கு அமைச்சரவையில இடம் வழங்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்திருப்பதாக நாம் முன்பே செய்தி வெளியிட்டிருந்த நிலையில இன்றைய தினம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோர்டன்கர் டெல்லியில இந்த தகவல்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். டெல்லியில அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்களை எல்லாம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்களோடு சேர்த்து தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிறிஸ் ஜோர்டன்கர் உள்ளிட்டோரும் சந்தித்து வருகிறார்கள். இந்த சந்திப்புக்கிடையே ஊடகங்களுக்கு சில தகவல்களை வழங்கியிருக்கக்கூடிய கிறிஸ் ஜோர்டன்கர் தமிழக வெற்றி கழகத்திடம் இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் எத்தனை இடங்கள் வரை அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட போகிறது என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை நடத்தி வருகிறோம் என்றும் இது குறித்து எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான விஜய் முடிவு செய்வார் என்ற தகவல்களை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில இப்போது வரை இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு இலாக்காக்கள் ஒதுக்கீடு நடைபெறும் என்ற தகவல்கள் எல்லாம் தமிழக தலைமைச் செயலகத்திலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய நிலையிலே காங்கிரஸ் கட்சியை தமிழக அமைச்சரவைக்குள் உள்ளிழுக்கவும் அவர்களுக்கு 2 அமைச்சரவை இடங்கள் வரை வழங்கவும் தமிழக வெற்றிக் கழகம் முன்வந்திருப்பதாகவும் இதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே டெல்லியில தற்போது காங்கிரசுடைய தேசிய தலைவர்களுடான சந்திப்பை தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மேற்கொண்டு வராங்க. எனவே இன்னும் ஓரிரு நாட்கள்ல தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் தமிழக அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறப் போகிறார்கள், அவர்களுக்கு என்ன விதமான துறைகள் இலாக்காக்கள் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகம் தரப்போகிறது அப்படின்ற தகவல் எல்லாம் உறுதி செய்யப்பட்டு அது அதிகாரப்பூர்வமாக அறிக்கையாக வெளியிடப்படும். அதற்கு பிறகாக தமிழக ஆளுநர் மாளிகையில் அந்த பதவியேற்பு விழாவை நடத்தப்படும் அப்படின்ற தகவல்களையும் நாம் சேகரிக்க முடிகிறது. வர்ணியா. யோகேஸ்வரன், விவரங்களுக்கு நன்றி.